ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது என்என் ட்ரீம் ஸ்டோரி. நான் உங்கள் தோழன் என்என். லைஃப் எவ்வளோ அழகான 4 வார்த்தை இல்லை, ஆனால் அந்த வார்த்தையில் இருக்கிற அழகு பல பேருடைய லைஃப்பில் இருக்கிறதில்ல. நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அவங்க கூட இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இங்கே நிறைய பேருக்கு அது நடக்காமலே போயிடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளை பெற்றவங்களோ மற்றவங்களோ கிடையாது, நம்ம மனசு தான். என்னடா நம்ம மனசுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நம்ம லைஃப்பில் லவ்ன்ற பேரில் நம்ம மனசுக்குள்ளே வந்து மறக்க முடியாத ஃபீலிங்ஸை கொடுத்துட்டு போகிறான் பாருங்க நம்ம மனசு. அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இங்கே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒரு லவ் வந்துட்டு போயிருக்கும். அது சில பேருக்கு மறக்க முடியாத சந்தோஷத்தையும், சில பேருக்கு மறக்க முடியாத சோகத்தையும், ஏன் சில பேருக்கு அவங்க லைஃப்பையே டோட்டலாக புரட்டி போட்டிருக்கும். அப்படி ஒருத்தவங்களுடைய லைஃப்பையே புரட்டி போட்ட கதை தான் இந்த லாக்டவுன் காதல். வாங்க கதைக்குள்ளே போவோம். கொரோனா காலத்தில் நடந்த ஒரு கதை தான் இது. கொரோனா தொற்று தீவிரமாக இருக்கிற காரணத்தினால பொதுமக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிவியில் மோடி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கப்போ சிட்டியே ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுது. அப்போ மைக்கில் கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு. என்னென்னா, பொதுமக்கள் யாரும் வெளியில் அலோட் பண்ண வேண்டாம், கொரோனா தொற்று ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கப்போ அந்த மைக்கை ரிசீவ் பண்ணி நம்ம ஹீரோ, பொதுமக்கள் யாரும் வெளியில் வராத மாதிரி அலர்ட்டாக பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அவர் சொல்லி முடிக்கிறப்போ 2 பேர் 2 வீலரில் வேகமாக ரோடை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போது செக் போஸ்ட்டில் இருக்கிற நம்ம போலீஸ்காரங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போனால், அங்கே போய் பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச நம்ம ஹீரோ, நீங்கள் எல்லோரும் அலர்ட்டாக டியூட்டி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மைக்கில் கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு இருந்தால், நீங்கள் இப்படி டியூட்டி பார்த்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஏதோ வயசானவர் அவர் தான் ஏதோ கண்ணா சிந்துட்டாருன்னு பார்த்தா உங்களுக்கெல்லாம் என்ன? ஒழுங்காக வெளியில் போயிட்டு அலர்ட்டாக டியூட்டியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போட, அப்போது அந்த இடத்துல ஒரு வயசானவர் ஒருத்தர் சைக்கிளில் டீ கொண்டுட்டு வராரு. அப்போ ஒரு டீ வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் டீ கொடுங்கன்னு சொல்ல, அப்போ மற்ற போலீஸ்காரங்களில் ஒரு சில பேர் இல்லை சார் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ டியூட்டி வேறு பர்சனல் லைஃப் வேறு, ஸோ இது 2த்தையும் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம், வாங்க டீ சாப்பிட்டுட்டு டியூட்டியை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு நாய்க்குட்டி ஒன்று பசியில் வந்து பாவமாக அவரை பார்க்குது. அப்போ தான் கையில் வச்சுட்டு இருந்த பண்ணை அந்த நாய்க்குட்டிக்கு போட்டுறாரு. போட்டுட்டு அந்த நாய்க்குட்டியை தடவி கொடுத்துட்டு இருக்கப்போ வீட்டில் இருந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அப்போ அந்த கால் அட்டன் பண்ணி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்போ அவங்க அம்மா, என்னப்பா ஏஜ் ஆகிட்டே இருக்குது, எப்போ தான் மேரேஜ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அம்மா எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, லைஃப்ன்றது எடுத்தம் கௌத்தம் பண்ணுறக்கூடிய விஷயம் இல்லை, அந்த பிள்ளையை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கணும், ஸோ அப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைச்சா நானே உங்ககிட்ட சொல்கிறேன், ஸோ அது வரைக்கும் என்னை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ அந்த செக் போஸ்டாண்ட ஒரு போலீஸ்காரருக்கும் ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. அப்போது ஹீரோ அவங்க அம்மா கிட்ட நான் அப்புறமா கால் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் போஸ்டாண்ட போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த செக் போஸ்டாண்ட என்ன நடந்துச்சு, அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க.